பொறுத்த வரைக்கும் நம் அரசு இதுல நம்மளோட உறுதியான நிலைப்பாட்டை ஒன்றிய அரசுக்கு மிக தெளிவா தெரிவிச்சிருக்கு. அது இல்லாம இதில் மாநில அரசின் கொள்கைக்கு ஏற்ப ஒன்றிய அரசின் அறிவிக்கையில் திருத்தம் மேற்கொள்ள கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை பொறுத்தவரை கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பை வழங்குவதில்லை. மருத்துவ கல்வியில் சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பை நீட் பாதிக்கிறது என்பதை உணர்கிறோம். எனவே மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கையை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று நமது அரசு வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசிடம் நீட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான அரசு 1968 இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியது. தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் மொழியை பாதுகாப்பது, மாணவர்களுக்கு ஆங்கிலத்தின் மூலம் உலக அளவிலான வாய்ப்புகளை வழங்குவது, எந்த ஒரு மொழியையும் கட்டாயமாக திணிப்பதை தவிர்ப்பது மற்றும் எதிர்ப்பது, நிலத்தின் மொழி மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை பேணுவது என்பதை நம் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை.